ஓம் காகத் வஜாய வித்மகே கட்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மனதிலே எதையும் வைத்துக் கொள்ளாமல் பட்டென்று சட்டென்று பேசக்கூடிய மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு அற்புதமான ஒரு நிலைப்பாட்டிலே ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7 அமர்ந்து உங்கள் ராசியையும் ராசிக்கு அதிபதியான சனி பகவானையும் அவரின் சிஷ்யரான ராகுவையும் பார்க்கிறார். இது நல்ல ஒரு அற்புதமான யோகம், அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு காலம். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 இதுபோல் எண்ணி எண்ணி செலவு செய்து வந்த உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் செலவை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியவில்லையே என்று மன உளைச்சலிலும் மனவேதனையும், என்னதான் பார்த்தாலும் நமக்கு வரக்கு மிஞ்சி செலவாக இருக்குதே என்று கவலையிலே இருந்து கொண்டு வந்த உங்களுக்கு திடீரென்று அதிர்ஷ்ட மழை அள்ளி அள்ளி வீசப்போகின்ற ஒரு காலமாக வந்துவிட்டது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் அமர்கிறார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7 அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி தரும், உடல் ஆரோக்கியம் தரும், திருமணம் விரைவில் எதிர்பாராதது திடீரென்று திருமணம் கைகூடும், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எப்படி நினைத்தீர்களோ பணம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில் செய்தோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வருவாயோ அல்லது புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் என்னென்னலாம் திட்டம் போட்டு இந்த 7.5 சனி பிடியிலே தத்தளித்து கொண்டிருந்து எப்படி தாமரைப்பூ தத்தளிக்கிறதோ அதுபோல் தத்தளித்து கொண்டிருந்த நீங்கள் இப்போது அனைத்தையும் தாண்டி தாமரை புஷ்பம் எப்படி ஸ்ரீமன் நாராயணன் தோள்களுக்கு சேருகிறதோ அதோ போல் உங்களுக்கு நல்ல ஒரு பூத்து குலுக்கின்ற புது காலமாக வந்துவிட்டது. ஏனென்றால் பொதுவாக சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு யோகாதிபதி, அதாவது 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியை பார்வையிடுவது அற்புதமான ஒரு யோகத்தை அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். குரு பகவான் 6இல் அமர்ந்திருந்தாலும் அவரின் பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே பதிவதும் 2ஆம் இடத்தில் பதிவதும் சுபகிரகங்கள் 3 கிரகம், அதாவது 2 கிரகத்தின் பார்வை 3 இடங்களுக்கு கிடையாது. அது 12க்கு குரு பார்வை, உங்கள் ராசிக்கு சுக்கிரன் பார்வை, 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை. அதாவது வரவும் உண்டு செலவும் உண்டு, அதிகப்படியாக எடுத்து வைக்கின்ற ஒரு காலமும் வந்துவிட்டது. சுக்கிரனின் பார்வை மட்டுமல்ல, உங்களுக்கு மற்றபடியாக குரு பகவானின் பார்வையில் நல்ல ஒரு நிலைப்பாட்டில் அமர்கிறது. மேலே இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எதை எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி, அதாவது புதிய தொழில் தொடங்குவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகவும், வெளிநாடுகளில் அது வெளி மாநிலத்துக்கோ சென்று வருவதற்கு ஒரு நல்ல ஒன்றாகவும், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்ல ஒரு ஆதாயத்தின் நட்பும் கிடைப்பதும், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதும். இப்போ 7.5 சனி எல்லாத்திலையும் சண்டை இருக்குது. அதாவது ஒரு வாக்குவாதமோ கணவன் மனைவிக்குள்ள பிரிவினையோ நண்பர்கள் பிரிவினையோ சொல்லாதையே சொல்லாத கலகன்று கூறால் சொல்லாதையே சொன்ன மாதிரியும் இப்படியெல்லாம் பல இடர்பாடுகளும் பல இடைஞ்சர்களும் உங்களை தொல்லை கொடுத்து அதன் பொருட்டு மன உளைச்சலிலே இருந்த உங்களுக்கு இப்பொழுது அற்புதமான ஒரு ஆரோக்கியத்தை தெம்பம் தரக்கூடிய ஒரு சுக்கிர பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தை, பிரிந்த நண்பர்கள் மீண்டும் உங்களை பாராட்டுவார்கள், பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் திருமணம் தள்ளி தள்ளி போய் கொண்டிருந்தால் அது திருமணம் இப்போது கைகூடுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திகழ்கின்ற ஒரு காலமாக அமைகிறது. சுக்கிரன் என்றாலே பொதுவாக எல்லாரும் சொல்வது சுக்கிரன் திசை விட்டதா என்று கூறுவார்கள். ஏன்னா சுக்கிர திசை வந்ததான் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாரு. ஏனென்றால் திசைகளிலே 20 ஆண்டுகளை கொண்ட ஒரு திசை இது சுக்கிர திசை. 9 கிரகங்களிலே அதிகமான தசையாக வருவது 20 ஆண்டு, மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் காலம்தான். அதே போல் இந்த சுக்கிர பார்வை கிடைப்பதனால் தங்கம் வெள்ளி தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வாங்குற மாதிரி கண்டிப்பாக வாங்குவீர்கள். ஏனென்றால் பொன் பொருளை சேர்க்கின்ற ஒரு காலமாகவும், வீடு மனை பாட்டா இதுபோல் இடங்கள் வாங்குவதற்காகவும், அதே சமயம் நீங்கள் கடை அல்லது புதுசாக வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவதோ, ஏனென்றால் சுக்கிரனோட பார்வை இருந்தால் சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. மேலும் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பணம் சேரும். நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் போட்டது, ஏன்னா சுக்கிரன் வாகனக்காரனும் கூட,
புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று மனதிலே எண்ணி இருந்தீர்கள். அந்த எண்ணம் ஈடேறி புது வாகனம் வாங்கி 4 சக்கர வாகனத்தில் பவனி வரப்போகின்றார்கள். அல்லது இள வயதிலிருந்தே பைக் வாங்கினா அந்த பைக்கில் சென்று பவனி வருகின்ற ஒரு காலமாகவும் நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தும். என்ன சார் 7.5 சனி நடக்குது இப்பெல்லாம் சொல்றீங்களே, நீங்கள் கேட்கறதே காதில் விழுது. இருந்தாலும் சுக்கிரன் நட்பு கிரகம், சனிக்கு அள்ளி அள்ளி கொடுக்கின்ற ஒரு கிரகமாக அமைகிறார். இந்த சனி பகவானின் பார்வை நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஆதாயத்தையும் வாரி வாரி, ஏனென்றால் சனியின் பார்வை சுக்கிரன் பார்வையிடர், இருவரும் சமசப்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மகர ராசிக்கு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இந்த இடத்திலே சுக்கிரனின் பார்வையும் குருவின் பார்வையும் பதிவது நல்ல ஒரு யோகத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வாரி வழங்கும். அதே சமயம் நீங்கள் பணம் எங்குதான் கடனாக இருந்தில்லையா, அந்த கடன்கள் அனைத்தும் தவிடு பிடிப்பதில் டக்கு டக்குன்னு கடன்களை தீர்த்து எல்லோரும் உங்களை பார்த்து வைப்பார். எப்படி ஒரு இவ்வளோ அதிர்ஷ்டம் வந்தது, எப்படி ஒரு இவ்வளோ பணம் வந்தது, எப்படி ஒரு கேட்ட உடனே கடனை கொடுத்துட்டாரு, இப்படி அடுத்தவர்களுக்கு நீங்கள் கடனத்துக்காக பதில் சொல்ல நீங்கள் அடுத்தவர்களுக்கு உங்களை கடன் கொடுக்க வைக்கின்ற அளவுக்கு உயர்த்த போகிற இந்த சுக்கிரனின் பார்வை யூடியூப் நேயர்களே, இந்த மகர ராசிக்கு சுபகிரக பார்வையும் அற்புதமான இடங்களில் பதிவதனால் உங்களுக்கு செல்வ மழை பொழிவது மட்டுமல்ல, யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் வரப்போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.